ஸோ அதனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவருடைய வாக்குறுதிகள் பெரும்பாலும் இந்த படிக்கிறவங்க, கல்லூரி படிக்கிற பெண்கள், அந்த மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணி அவர் வந்து ஏதாவது ஒரு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆட்சிக்கு வந்தால் நான் கல்லூரி பெண்களுக்கு இது செய்வேன், அது செய்வேன். ஏற்கனவே எல்லா விதமான விஷயங்களும் போயிட்டுருக்கு. இலவச கல்வி முதற்கொண்டு கல்லூரி பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் உட்பட பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அவர் புதுசாக அவர் அதில் என்ன செய்வார்ன்றது இனிமேல் தான் பொறுத்து வந்து பார்க்கணும். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறது நான் 2000 ரூபாய் ஆக்குவேன்னு கூட சொல்லலாம். புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, நான் வந்தால் 2000 ரூபாய் ஆக்குவேன், இல்லை 3000 ரூபாய் ஆக்குவேன், இல்லை வந்து வெளிநாடு போய் படிக்கிற செலவு இலவசங்களை நான் தவிர்ப்பேன்னு சொல்லி அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட ரூபா கொடுக்கறது வந்து அவங்கள வந்து எக்யூப் பண்ணுறது கல்விக்காக, கல்வி மருத்துவத்துக்காக நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ கல்வி மருத்துவன்ற ஒரு விஷயத்தில் வரும்போது பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் வந்து அவர் ஆட்சிக்கு வருவாரான்றது டவுட்டாக இருக்குது. தெரியல அவர் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரான்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு இது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்கே தவிர அது ஓட்டாக மாறுமா, ஆட்சியில் வர அளவுக்கு ஓட்டாக வருமானது ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு தொகுதியில் 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு வாங்கலாம். ஆனால் ஒரு தொகுதியில் வின் பண்ணுற அளவுக்கு ஓட்டு வாங்குவாரா? அவர் இத்தனைக்கும் வந்து முதலே என்ன சொல்லிட்டாரு, என் கூட வரவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருவேன்னாரு. இதுவரை யாருமே அவர் கூட போகிற மாதிரியே தெரியல. காங்கிரஸ் கூட அப்படி எட்டி பார்க்குற மாதிரி பார்த்து அவங்க பேரை சொல்லி இங்கே இடத்த வாங்கிட்டு போயிட்டாங்களே தவிர அவங்களும் அவர் கூட போகிற மாதிரி தெரில.